வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம நவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் பெயர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து இங்கிலீஷில் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர்ச்சொல் அப்படின்னா என்னென்னா, ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவுன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம், ஒரு பர்சன், ஒரு திங், ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு விஷயத்தோட நேம் அதை வந்து டினோட் பண்ணுறது நேமிங் வேர்ட்ஸ் அலைஸ் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இந்த நவுன்ஸ்க்கு வந்து ஒரு டெஃபினேஷன் என்ன நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெயர்ச்சொல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ராஜு இஸ் அ டாக்டர். இதில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்க 2 வேர்ட்ஸ் இருக்குது, ராஜு, டாக்டர். இந்த 2 வேர்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது 2 தான் இந்த சென்டென்ஸில் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ராஜு அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் எ நேம் ஆஃப் அ பர்சன். அதே மாதிரி டாக்டர் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு நேமிங் வேர்ட். ஏன்னா இட்ஸ் நேம் ஆஃப் அ ப்ரொஃபஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் ஒரு ஆக்டோபஸோட ஒரு ட்ராயிங் மாதிரி இருக்குது. ஸோ ஆக்டோபஸ்க்கு வந்து யூஸ்வலி இட் வில் ஹேவ் 8 legs. ஓகேவா? ஸோ இதை ஏன் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து 8 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ 8 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸை வந்து நான் அந்த ஆக்டோபஸோட ஒவ்வொரு லெக்லேயும் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் நவுன், அடுத்து ப்ராப்பர் நவுன், அப்புறம் கலெக்டிவ், அடுத்து மெட்டீரியல் நவுன், next we have abstract noun, then concrete, countable and finally uncountable. இதுதான் வந்து 8 kinds of nouns in English grammar. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்போவுமே ஒரு டெஃபினேஷன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு இன்சிடென்ட் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். Raju, the little boy who went to fetch some water, felt happy when he found a bunch of gold keys in the wooden box that came floating in the river. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா நவுன்ஸுமே வந்து ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். டெஃபினேஷன்ஸுமே ஈஸியாக மனசில் நிற்கும். பிகாஸ் ஏன்னா இந்த சென்டென்ஸில் வந்து நான் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸும் இன்க்ளூட் பண்ணி வந்து ஒரு சென்டென்ஸ் வச்சுருக்கேன். ஹோப் உங்களுக்கு அந்த மீனிங் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, ராஜு அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வந்து he is going to fetch some water. அப்போது he feels happy because he found a bunch of gold keys in a wooden box that came floating in the river அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது இதை கொஞ்சம் க்ளோஸராக பார்த்து எது வந்து இதில் நவுன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லலாம். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் எல்லா நவுன்ஸுமே. ராஜு இட்ஸ் அ நவுன். The little boy, so boy is a noun, who went to fetch some water felt happy when he found a bunch of gold keys in the wooden box that came floating in the river. ஸோ இப்போ இதில் ஹைலைட் பண்ணிக்க வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் நவுன். ஸோ என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ராஜு வந்து ப்ராப்பர் நவுன். ஏன் அப்படின்னா அது வந்து அண்ட் பாய் காமன் நவுன், வாட்டர் அன்கவுண்டபிள் நவுன், ஹாப்பி அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பஞ்ச் கலெக்டிவ் நவுன், கோல்டு உடன் ரெண்டுமே மெட்டீரியல் நவுன், பாக்ஸ் வந்து கான்க்ரீட் நவுன், கீஸ் வந்து கவுண்டபிள் நவுன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராஜு வந்து நான் ப்ராப்பர் நவுன் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை குறிக்குது. பாய் வந்து காமன் நவுன், வாட்டர் வந்து கவுண்ட் பண்ண முடியாதனால அன்கவுண்டபிள் நவுன், ஹாப்பி வந்து ஒரு ஃபீலிங்கிறதுனால அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு கலெக்டிவ் டேர்மாக இருக்கிறதுனால ஒரு குரூப்பை குறிக்கிறதுனால அது கலெக்டிவ் நவுன் சொல்கிறோம். கோல்டு உடன் ரெண்டுமே ஒரு மெட்டல் இல்லாட்டி மெட்டீரியல், ஒரு இதோட பேர்னால மெட்டீரியல் நவுன். அதே மாதிரி பாக்ஸ் வந்து நீங்கள் தொட்டு உணர முடியும், ஒரு கான்க்ரீட்டான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் பார்க்க முடியுங்கிறதுனால அது கான்க்ரீட் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக கீஸுங்கிறது வந்து உங்களால் எண்ண முடியும், வாட்டர் மாதிரி எண்ண முடியாமல் இல்லை. ஸோ வந்து அது கவுண்டபிள் நவுன். அடுத்ததான் வந்து ரிவருங்கிறது வந்து காமன் நவுன். ஏன்னா ரிவர் எந்த ரிவரை வேணால் குறிக்கலாம். நான் பொதுவாக வந்து சொல்லலை, பொதுவாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தால் வந்து அது ப்ராப்பர் நவுன், பொதுவாக சொல்கிறதுனால அது காமன் நவுன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் மாதிரி நான் எழுதியிருக்கேன் சின்னதாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கிறதுக்காக. காமன் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காமனான இல்லை ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இப்போ நான் ட்ரீ இல்லை மேன், கேர்ள் இந்த மாதிரி எதை சொன்னாலுமே அது எந்த மேனாலும் குறிக்கலாம், எந்த கேர்ள் வேணாலும் குறிக்கலாம், எந்த ட்ரீ வேணாலும் குறிக்கலாம். ஸோ வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப காமனாக இருக்கிறனால அது காமன் நவுன். இதுவே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், மேங்கோ ட்ரீ இல்லை ஒரு பர்சனோட பேர் சொன்னால் அது ரொம்ப குறிப்பிட்டு இருக்கிறனால அது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் தருது. ஸோ வந்து அது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். அடுத்து பார்த்தீங்கன்னா
நமக்கு கலெக்டிவ் நவுன். ஸோ டு ரெஃபர் 3 or more, தட் இஸ் அ குரூப் ஆஃப் காமன் நவுன்ஸ். இப்போ காமன் நவுன்ஸே நிறையா இருக்குது அப்படின்னா அதை வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில வேர்ட்ஸ் பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ பஞ்ச் ஆஃப் கீஸ், கார்டன் ஆர் குரூப் ஆஃப் ட்ரூப் ஆஃப் மங்கீஸ், பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி ஒரு குரூப்பாக இருக்கிற ஒரு நவுனை வந்து நம்ம குறிப்போம். மெட்டீரியல் நவுன் என்ன, நேம் ஆஃப் அ மெட்டல் ஆர் அ மெட்டீரியல். இப்போ மெட்டல்னால் உங்களுக்கு தெரியும், கோல்டு, சில்வர், இந்த மாதிரி ஏதாவது மெட்டல் இல்லாட்டி மெட்டீரியல் வச்சு சொல்கிறது வந்து மெட்டீரியல் நவுன். ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா உங்களால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். தர்ஸ்டி, ஹாப்பி, பியூட்டி, பீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து கான்க்ரீட் நவுன். எப்படி வந்து உங்களுக்கு காமன் அண்ட் ப்ராப்பர் நவுன் வந்து ஆப்போசிட்ஸாக இருக்கும், இல்லை கவுண்டபிள் அன்கவுண்டபிள்னு வந்து ஆப்போசிட் நவுன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டும் கான்க்ரீட்டும் 2 ஆப்போசிட்ஸ். உங்களால் வந்து பார்க்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து உங்களால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். கான்க்ரீட் நவுன் வந்து உங்களால் பார்க்க தொட முடியும், பில்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து கான்க்ரீட் நவுன். கவுண்டபிள்ங்கிறது வந்து உங்களால் கவுண்ட் பண்ணக்கூடிய நவுன்ஸ். அது கவுண்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயம், கீஸு, புக்ஸ், பென்சில் எல்லாமே அது கீழே வச்சுக்கலாம். அன்கவுண்டபிள்னால் கவுண்ட் பண்ண முடியாதது. ஓகேவா? இதுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நவுன்ஸ்னால் என்னென்னு. அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன எக்ஸாம்பிள் மனசில் வச்சுட்டு அதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து நவுன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகாது.